வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். சமீபத்தில் நடந்து முடிந்த 17வது சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை என்பது 5,73,43,291. அதில் சுமார் 4.83 கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அதாவது 85.110% வாக்களித்திருக்கிறார்கள். கடந்த 2021 தேர்தலில் 4.63 கோடி பேர் வாக்களித்தார்கள். அதில் தற்பொழுது 4.83 கோடி பேர், 4,83 லட்சம், அதாவது 20 லட்சம் அதிகமாக வாக்களித்திருக்கார்கள் என்று பேசப்படுகிறது. இது மிகப்பெரிய வாக்குப்பதிவு, ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. புதிதாக வந்த வாக்காளர்கள் நிறைய பேர் ஓட்டளித்திருக்கார்கள். கரெக்டு தான். 2011ஆம் ஆண்டை விட 2016ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 64 லட்சம் வாக்குகள் அதிகமாக செலுத்தப்பட்டது. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் புதிதாக வாக்காளர்கள் அதிகரிப்பதும், அது 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம், 20லிருந்து 25 லட்சம் அதிகமாவது வழக்கம்தான். 2011ஆம் ஆண்டை விட 2016ஆம் ஆண்டு மிக பெரிதாக பேசப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்று கருதப்பட்டது. ஆனால் அதிமுக 2ஆம் முறையாக ஆட்சி அமைத்தது. இந்த வாக்கு சதவீத அதிகரிப்பு என்பது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வழிகாட்டாது என்பது அப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி கட்டில் அமரும் என்பதற்கு என்ன கூற வருகிறார்கள் என்றால், இது 4 முனை போட்டியாக இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்து தலைமையிலே ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி ஒரு தனியாக தனித்து நிற்கிறார்கள். புதிதாக களத்திருந்த விஜய் கட்சி தேர்தலில் நிற்கிறது. புதிதாக தேர்தலில் களங்காண்பவர்களுக்கு இளைஞர்கள் வாக்குகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 28 லட்சம் வாக்காளர்கள் அந்த 11 வயதில் இருக்கிறார்கள். அதாவது 18 வயதிலிருந்து 29 வயது வரை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது பதிவான வாக்குகள் 4,83 லட்சம் பேர். அது 10% வாக்குகள் என்றால் கிட்டத்தட்ட 48 லட்சம் வாக்குகள் வாங்க வேண்டும். 48 லட்சம் வாக்குகள் வாங்கினவர் கூட அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது. கிட்டத்தட்ட 2 கோடி வாக்குகளை தொட்டு எந்த கட்சி வாக்குகளை பெறுகிறதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். அந்த வகையில் கருத்து கணிப்புகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதை சுட்டி காட்டி வருகின்றன. ஆனால் ஏதோ புதிதாக வந்த கட்சி நிறைய வாக்குகளை பெறும் என்று பேசுகிறார்கள். நான் களத்தில் இருந்தவன். தேர்தல் துவங்குவதற்கு முன்பாகவே இருந்து தேர்தல் நடைபெற்ற காலத்தில் தேர்தல் களத்திலே மக்களை சந்தித்தவர்கள், மக்களுடைய மனநிலையை அறிந்தவர்கள் என்ற வகையில் பல்வேறு தரப்பு மக்களை பார்த்த பொழுது இளைஞர்களில் சிலர் புதிதாக இந்த கட்சிக்கு ஆர்வத்தில் இருப்பது உண்மைதான், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அவர்கள் எல்லோரும் அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று கூற முடியாது. இன்னொரு செய்தி, விமானத்தில் கூட்டமாக வந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்று. எனக்கு தெரிந்து விமானத்தில் சிங்கப்பூரிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்தார்கள். வந்தவர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு வாக்களித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் எனது நண்பர்களாக இருப்பதால் அவர்களை நான் தேடி பேசும் பொழுது இத்தகைய செய்திகளை நான் தெரிந்து கொண்டேன். அடுத்ததாக, ஏன் இந்த வாக்கு சதவீத அதிகரிப்பு என்பதற்கு காரணம் எஸ்ஐஆர், புதிய வாக்காளர் பட்டியல் திருத்தம். அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் சுமார் 43 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. அதில் பெரும்பாலும் இறந்தவர்கள், இடம் மாறியவர்கள், இரட்டை பதிவு இருப்பவர்கள், வெவ்வேறு எல்லாம் நீக்கப்பட்டுவிட்ட காரணத்தால் அது இயல்பாக குறைந்து விட்டது. அப்படி சரியான வாக்குப்பதிவு என்றால் கிட்டத்தட்ட 90% வாக்குப்பதிவு இருந்திருக்க வேண்டும். என்னை கேட்டால் இது குறைவான, இப்போ மேற்கு வங்கத்தில் எடுத்துக்கொண்டால் 90% வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறது. அதை போன்று அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, யூனியன் பிரதேசம் இவற்றெல்லாம் கிட்டத்தட்ட அந்த 90% தொடக்கூடிய அளவிற்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. அப்படினால் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு என்பது ஒரு குறைவானதாகத்தான் காணப்படுகிறது.
எனவே இந்த வாக்குப்பதிவு உயர்வு என்பது அதிகம் என்பது இயல்பான ஒன்றுதான். அதில் புதிதாக காண்பதற்கு ஒன்றுமில்லை. 20 லட்சம் வாக்குகள் கடந்த 2021 தேர்தலில் 4.63 கோடி 4,63,00,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இப்பொழுது 4.83 கோடி 4,83,00,000 பேர். எனவே 20 லட்சம் வாக்குகள் என்பது சாதாரணமானதுதான். இன்னும் சொல்லப்போனால் அந்த புதிதாக துவக்கிய கட்சியினுடைய தலைவர் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பெரம்பூர் தொகுதியில் எடுத்துக்கொண்டால் கடந்த 2021 தேர்தலை விட சுமார் 2,800 வாக்குகள் தான் அதிகமாக பதிவாகி இருக்கின்றன. திருச்சி கிழக்கு தொகுதியிலும் இதே நிலைமை தான். கிட்டத்தட்ட 8,000 வாக்குகள் அதிகமாக பதிவாகியிருக்கிறது. எனவே புதிதாக வாக்களித்தவர்கள் பெரிய அளவிலே கூட்டம் கூட்டமாக வந்து வாக்களித்தார்கள் என்று கருதுவது ஒரு பொய்யான தோற்றம்தான். அதற்காகத்தான் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாக்கக்கூடிய வகையிலே, அதாவது சில கருத்து கணிப்புகள் வந்தன. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்று சுமார் 1-2 கருத்து கணிப்புகள் அந்த கட்சியினரை ஊக்கப்படுத்துவதற்காக வெளிவந்தன. ஆனால் அவர்களே அதை நம்பவில்லை. பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுகவினர் சோர்வடைந்து காணப்பட்டனர். ஆனால் திராவிட முன்னேற்ற கூட்டணியர் பம்பரமாக சுழன்று அவர்கள் பணியாற்றியதை நான் பார்த்தேன். அந்த வகையில் மக்களும் இந்த ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க உறுதி பூண்டதையும் நான் பார்த்திருக்கிறேன். அந்த வகையில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி அமைக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்து வேண்டாம். மே 4ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக ஆட்சியில் இருப்பார். இதில் எந்த ஐயமும் வேண்டாம். எனவே பொதுமக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் சில கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு விளக்குவதற்கு தான் இந்த காணொளி. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை விடை கூறுவது உங்களுடைய கண்ணதாசன். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா, உங்களின் சேவையில் நாடு வளரும்.